பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல முத்துவேல், சக்திவேல், கோமதி வீட்ல உள்ளவங்கள வெளியில எடுக்கிறதுக்காக வர்றாங்க. ஆனா, போலீஸ் சொல்லிடுறாங்க, "இது வரதட்சணை கேஸு. அவங்கள நாங்க நெனச்சாலும் வெளியில விட முடியாது. சம்மந்தப்பட்டவங்க வந்து வாபஸ் பண்ணா தான் உண்டு." அப்படின்னு சொன்னதும், முத்துவேல், சக்திவேல் அடுத்து என்ன பண்ணுவாங்க? அதுக்கடுத்து என்ன நடக்கும்? அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தங்கமயில் அம்மா போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி தங்கமயில எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு தங்கமயில் கிட்ட பேசுறாங்க. "இங்க பாரு தங்கமயில், இப்ப போலீஸ் வருவாங்க. அவங்க கிட்ட நாங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோம். அந்த வீட்டுக்காரங்க உன்ன கொடுமைப்படுத்தினதா அப்படி அவங்க கேட்டாங்கன்னா, எல்லாத்துக்குமே நீ ஆமா, ஆமான்னு சொல்லணும். அப்படி சொன்னா தான் நாள பின்ன அவங்களால டைவர்ஸே பண்ண முடியாதுடி. இல்லன்னா நம்ம மேல தான் போயி நம்ம தான் ஏமாத்துனோம் அப்படின்னு சொல்லிட்டு உன்ன ஈஸியா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கடி. நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அம்மா சொல்றாங்க. என்னம்மா சொல்றேன்? நான் எதுக்கு அவங்க வரதட்சணை கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லணும்? நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலம்மா அப்படின்ட்டு தங்கமயில் சொல்றாங்க. இங்க பாரு நான் சொல்றது உன் நல்லதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. இல்ல, இல்ல என்னால அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு தங்கமயில் சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. இங்க பாருடி நீ சொல்லலன்னு நெனச்சுக்கோ, நானு, அப்பா, உன் தங்கச்சி 3 பேரும் உயிரோட இருக்க மாட்டோம். நாங்க 3 பேரும் உயிரோட இருக்கணும்னு நெனச்சேன்னா, நீ நான் சொன்னதெல்லாம் அப்படியே சொல்ற அந்த போலீஸ் கிட்ட. அவங்க கேட்கிற கேள்விக்கு கரெக்ட்டா பதில் சொல்ற அப்படின்னு தங்கமயில் அம்மா சொல்றாங்க. உடனே தங்கமயில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கரெக்ட்டா போலீஸும், சப் இன்ஸ்பெக்டரும் வர்றாங்க. வந்துட்டு, "அம்மா இங்க தங்கமயில் யாரு?" அப்படின்னு கேட்டதும், "என் பொண்ணு இங்க தான் இருக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில காமிக்கிறாங்க. உடனே தங்கமயில் கிட்ட கேட்கறாங்க. "ஏம்மா உன்னுடைய புருஷன் வீட்ல இருந்து உன்ன கொடுமைப்படுத்துனாங்களா? நகை, பணம் வேணும்னு சொல்லிட்டு வரதட்சணை கேட்டு மிரட்டுனாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே தங்கமயில், "இங்க பாரு சொல்லுடி, சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பின்னாடி இருந்து ஆக்ஷன் காமிச்சிட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில், "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "இதுல ஒரு சைன் போடுங்க" அப்படின்னு தங்கமயில சைன் போடவும் சொல்றாங்க. உடனேவும் போலீஸும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த நேரத்துல கரெக்ட்டா மீனாவும் வந்துடுறாங்க. ஒரு பக்கம் முத்துவேல், சக்திவேலும் வர்றாங்க. மீனா இருந்துகிட்டு, "இங்க பாருங்க, நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்ல. நான் நகைய பத்தின உண்மைய சொல்லக்கூடாது. நாள பின்ன சரவணன் மாமாவோட தங்கமயில் அக்காவும் சேர்ந்து வாழணும்னு நெனச்சு எல்லாம் பண்ணா, நீங்க என்ன எங்க குடும்பத்த மொத்தமா ஜெயில்ல தூக்கி வச்சிருக்கீங்க." அப்படின்ட்டு மீனா வந்து செம கோவமா பேசுறாங்க. தங்கமயில் இருந்துகிட்டு, "என்ன மீனா சொல்ற? எல்லாத்தையும் ஜெயில்ல வச்சிருக்காங்களா? இது எனக்கு தெரியவே தெரியாது மீனா" அப்படின்னுங்கிறாங்க. உடனேவும் அக்கா, நீங்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்க சொல்லாம எப்படிக்கா எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க? அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. உண்மையிலே எனக்கு தெரியாது மீனா அப்படின்னு சொல்றாங்க. உடனே தங்கமயில் அம்மா இருந்துகிட்டு, ஆமா அவங்களேவும் தங்கமயில் வேண்டான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸே அனுப்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க எங்கள எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் என் பொண்ண அந்த வீட்ல பிடிச்சு வெளியில தள்ளுனாங்கல்ல, அதான் என் பொண்ணு பாவம்ல. அதனால தான் நாங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்க வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அம்மா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நான் தங்கமயில் அக்காவுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா, நீங்க எல்லாரும் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட சரியில்ல. அக்கா நீங்க இப்ப வர்றீங்களா? வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வாபஸ் வாங்குறீங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு மீனா செம கோவமா கேட்குறாங்க. உடனேவும் தங்கமயில் அம்மாவும், அப்பாவும் இருந்துகிட்டு, "அவ இங்கருந்து வரமாட்டா" அப்படிங்கிறாங்க. உடனேவும் தங்கமயில், "இங்க பாருடி நீ போனன்னு வச்சுக்கோ, நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே அந்த முடிவு தான் நாங்க எடுப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அம்மாவும், அப்பாவும் சொன்னத மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா இருந்துகிட்டு, "எனக்கு தெரியும் எப்படி உங்ககிட்ட இருந்து உண்மைய வர வைக்கணும்னு சொல்லிட்டு மீனா இப்ப போயிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவேல், சக்திவேல் வர்றாங்க. "இங்க பாரு, நீங்க எவ்வளோ பெரிய ரவுடி ஃபேமிலின்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது, என் தங்கச்சி குடும்பத்தையே தூக்கி உள்ள வச்சிருக்கீங்களா? அவங்கள உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். ஒழுங்கா மரியாதையா என் தங்கச்சி வீட்ல உள்ளவங்க மேல குடுத்த கேஸ வாபஸ் வாங்குற வழிய பாரு. அப்படி இல்ல, உங்கள என்ன பண்ணுவேன்னு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் செம கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும், "என்ன இத்தன நாளா அந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லி இது பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்ப என்னம்மா பொசுக்குன்னு பாசம் வந்த மாதிரி இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க உங்க உருட்டலுக்குலாம் எங்களால பயப்பட முடியாது. நீங்க எங்கள மிரட்டுற வேலைலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா, மறுபடியும் போலீஸ்ல போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன். உங்களையும் தூக்கி உள்ள வச்சுருவேன்" அப்படின்ட்டு பாக்கியவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல், சக்திவேல், "இந்த பொம்பளை கிட்ட எப்படி பேசக்கூடாது. வேற மாதிரி தான் பேசணும்" அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தேனு இருந்துகிட்டு, "அக்கா, நீ வேணா அம்மாவோட மிரட்டலுக்குலாம் பயந்துகிட்டு இப்படி எதுவும் சொல்லாம இருந்துக்கோ. ஆனா, நான் அப்படிலாம் இருக்க முடியாது. பாவங்க அந்த குடும்பம். அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? உன்ன கல்யாணம் பண்ணத தவிர வேற எந்த பாவம் பண்ணாங்க? எல்லாம் அம்மா பண்ணது தான். அம்மா பொய் பொய்யா சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கைய பாழாக்குனது மட்டும் இல்லாம, அந்த குடும்பத்தையும் இப்ப பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்கக்கா. இதெல்லாம் அவங்க எதுக்காகக்கா அனுபவிக்கணும்? பாவம். நான் இப்பவே போயிட்டு அவங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடுறேன்க்கா" அப்படின்னு தேனு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில் வந்துட்டு, "சரிடி நீ போய் சொல்லிடுறீ. என்னால தான் வர முடியல." என் அம்மா இப்படி என்னைய மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தங்கமயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தேன் இருந்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போனதும் எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க.
தேன் வந்திருக்கத கேட்டு இன்ஸ்பெக்டர், "நீ யாரும்மா? எதுக்காக வந்திருக்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து தங்கமயில் அவங்களோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு, "என்னம்மா சொல்ற? நீ எதுக்கும்மா இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் உண்மைய சொல்றதுக்காண்டி வந்திருக்கேன். எங்க அம்மா சொன்ன மாதிரி இவங்க எங்க அக்காவ கொடுமைப்படுத்தவே இல்ல. வரதட்சணை கேட்டும் கு அவங்க வந்து எங்க அக்காவ கொடுமைப்படுத்தல. அப்படி எந்த இதுவும் வந்து அவங்க குடும்பத்திலருந்து பண்ணவே இல்ல. எங்க அக்காவ நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. பண்ண தப்பு எல்லாம் எங்க அம்மா மேல தான். எங்க அம்மா தான் பொய்யா சொல்லி எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சது எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட குற்றமாவே தெரியல. ஆனா, அந்த பொய்யெல்லாம் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு, இவங்க அக்காவ வந்து வீட்ட விட்டு அனுப்பிட்டாங்க. அதுதான் எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்க. அப்படின்ட்டு தேனு சொல்றாங்க. "அப்படி என்ன பொய் சொன்னீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாமா இருக்காங்கல்ல, மாமாவோட எங்க அக்கா 2 வயசு மூத்தவங்க. அது மட்டும் இல்லாம எங்க அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குடுத்த நகையில 80 பவுனும் தங்கம் கிடையாது. 8 பவுன் மட்டும் தான் தங்கம். அது இன்னும் ஆனா அவங்க வீட்டுக்கு தெரியாது. இந்த பொய்யும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம எங்க அக்கா +2 தான் படிச்சிருக்காங்க. ஆனா எம்பிஏ படிச்சிருக்கதா பொய் சொன்னாங்க. இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணது தான் இந்த வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் அக்கா மேல ரொம்ப கோவமா வீட்ட விட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கு எங்க அம்மா இவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா வாழ்க்கைய பத்தி யோசிக்காம. எங்க அக்கா பாவம். ஆரம்பத்துல இருந்தே பொய் சொல்லி இந்த கல்யாணம் பண்ணா, எனக்கு இந்த கல்யாணமே தேவையில்லன்னு சொல்லிட்டு அக்கா பல தடவ சொல்லி பார்த்தா. ஆனா எங்க அம்மா தான் கேட்கவே இல்ல. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணா என்னடி? நீ வந்து எப்படியாவது சாமர்த்தியமா வாழ பாரு. அத விட்டுட்டு இங்க வந்துகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஒவ்வொரு தடவையும் அக்காவ மிரட்டி மிரட்டி விட்டாங்க. அதனால தான் அக்கா யார்கிட்ட என்ன சொல்லன்னு தெரியாம பாவம் இப்படி இருக்கிறாங்க. இப்ப கூட எங்க அம்மா வந்து எங்க அக்கா கிட்ட, "நீ உண்மைய சொன்னேன்னா நானும், அப்பாவும், தங்கச்சியும் 3 பேருமே உன் உயிர விட்டுருவோம்." அப்படின்னு மிரட்டி வச்சதுனால தான் வேற வழி இல்லாம நீங்க அனுப்புன போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது கூட சைன் போட்டாங்க. எல்லா தப்பும் வந்து எங்க அம்மா தான் பண்ணியிருக்காங்க. எங்க அம்மா பண்ண தப்புக்கு எங்க அக்காவ யாரும் தண்டிச்சிராதீங்க. பாவம் எங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்றாங்க. உடனேவும் சரிம்மா, எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா எங்க அக்காவ நீங்க ஏத்துக்கணும். பாவம் எங்க அக்கா. எங்க அக்கா பொய் சொன்னது தப்பு தான். ஆனா எங்க அக்காவுக்கு தண்டனை குடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே உ தங்கமயில அப்பாவும், அம்மாவும் எல்லாத்தையும் இங்க இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொன்னதும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து, "என்னம்மா நீ பொய்யா சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு, அத தட்டி கேட்டதுக்கு இவங்க மேல வரதட்சணை கேஸ் குடுக்குறீங்க. ஏதாவது இவங்க மேல கம்ப்ளைண்ட் குடுக்கணும்னா சொல்லிக் குடுங்க. நான் இவங்கள ஜெயில்ல தூக்கி வச்சுர்றேன்" அப்படின்ட்டு பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட கேட்குறாங்க. உடனேவும் பாண்டியன், கோமதி இருந்துகிட்டு, "இல்ல வேண்டாம். இவங்க செஞ்சதுல இது எங்களுக்கு நல்ல விஷயமா தான் முடிஞ்சுச்சு. எங்க அண்ணன் வந்து எங்களுக்காக பேச வந்திருக்காங்கல்ல. அதனால இவங்களுக்கு நாங்க மன்னிச்சு விட்டுர்றோம்" அப்படின்னு சொன்னதும், தங்கமயில் அம்மாவையும், அவங்க அப்பாவையும் மன்னிச்சு விட்டுர்றாங்க. தங்கமயில் மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டயும் மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த நேரத்தில இன்ஸ்பெக்டர் தங்கமயில் அம்மாகிட்ட, "இங்க பாரும்மா, நீ இப்படி பொய்யா சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, கடைசியில அந்த குடும்பத்து மேலயே பழி போட்டுட்டு இருக்க. என்னம்மா இங்க பாரு உன் பொண்ண ஒழுங்கா நல்ல உண்மைய சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க பாரு. அத விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ராடு வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை தெரிஞ்சுச்சு, அப்புறம் பார்த்துக்கோ உன்ன சும்மா விட மாட்டேன். லாக்கப்ல தான் போட்டுருவேன்" அப்படின்ட்டு மிரட்டி வைக்கிறாங்க. நல்ல வேளை இந்த பொண்ணு வந்து எல்லா உண்மையும் சொன்னதுனால தான் எல்லாம் தெரிஞ்சுச்சு. பாவம் ஒரு அப்பாவி குடும்பத்த தூக்கி நாங்க உள்ள வச்சுட்டோம். அப்படின்ட்டு போலீஸ் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.